தேவனுக்கே துதி கணம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், யூ வில் see greater things than that அது என்ற தலைப்பிலே உங்களோடு கூட நான் பேசலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். பெரிதானவைகளை காண்பாய். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் யோவான் 1:50. இயேசு நாத்தான் வேலுக்கு பிரயுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயோ விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இந்த ஆண்டு நீங்கள் பெரிதான காரியங்களை காண்பீர்கள். அவர் காட் இஸ் எ பெஸ்ட் காட். ஆண்டவரத்துல எதை கேட்டாலும் பெஸ்டா தான் கேட்கணும். ஆண்டவர்கிட்ட நம்ம பெரிய காரியங்களை கேட்கணும். அவர் காட் இஸ் பிக் காட். ஆண்டவர் இடத்துல நம்முடைய ஆண்டவர் பெரிய ஆண்டவர். அவரே சகலத்தையும் சிருஷ்டித்தவர், சகலத்தையும் படைத்தவர். வானத்தை, பூமியை, பறவைகளை, மிருகங்களை, ஊரும் பிராணிகள், மிருக ஜீவன்களை படைத்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். மனிதனையும் தமது செயலாகவே சிருஷ்டித்த ஆண்டவர். அந்த ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கும்போது பெரிய காரியங்களை கேட்க வேண்டும். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இரண்டாவது, மகிமையை காண்பாய். யோவான் 11:40 இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். இந்த ஆண்டிலே அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். மூன்றாவது, எருசலேமின் வாழ்வை காண்பாய். சங்கீதம் 128:5-6 கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேம்னா பரலோக வாழ்வை இந்த பூலோகத்திலே அனுபவிக்க முடியும். ஆகவேதான் அப்படியான சொல்றார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். இந்த ஆண்டில நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாக்கும் சமாதானத்தையும் காண்பாய். யோபு நெடுநாள் உயிரோடு இருந்து 4 தலைமுறை பார்த்தான். நீங்களும் நானும் அப்படியே பார்ப்போம். ஆம், ஆண்டவரை விசுவாசிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்தபடியாக சமாதானத்தை காண்பாய். சங்கீதம் 128:6 நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். சமாதானம் இல்லாமல் குடும்பத்திலே சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்தான் சொல்லுகிறார், நீ உன் குடும்பம் இனி சமாதானம் இல்லாமல் இருக்காது. உன் குடும்பம் இனி சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி உன் குடும்பத்திலே காணப்படும். அதுல எந்தவித சந்தேகம் இல்லை. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாகும். ஆண்டவரை விசுவாசிங்க. பலனை காண்பாய். பிரசங்கி 11:1 உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். நிச்சயம் பலனை காண்பீர்கள். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் பலனை காண்பீர்கள். பலன் உண்டு, மறந்து விடாதீர்கள். கடைசியாக பணத்தை காண்பாய். மத்தேயு 17:27 ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடர்களாக இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து உனக்காக அவரிடத்தில் கொடு என்றார். வெள்ளி பணத்தை காண்பார். இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு பண செழிப்பு உண்டாகும். உங்களுடைய தரித்திரம் மாறும், உங்களுடைய கஷ்டங்கள் மாறும், உங்களுடைய கவலைகள் மாறும். உங்களுடைய கண்ணீர், ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துருத்தில் வைத்திருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனி உன் பிள்ளைகளை குறித்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். அதான் வேதம் சொல்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசந்த கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ.